கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே இப்போ தான் கொஞ்சம் "அப்பா பரவாயில்லடாப்பா" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அ அநேக கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா, திருமண விஷயத்தில ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஒரு நிச்சயம் பண்ணி நின்னு போயிருக்கலாம். இல்ல அம் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணி அவங்க நின்றுக்கலாம். ஸோ திருமண விஷயத்தில நெறைய ஒரு மனசு நொந்து போன ஒரு ராசிக்காரர்கள்னா இந்த கும்பராசிக்காரர்கள சொல்லலாம். உண்மையிலேயே இவங்கெல்லாம் ஒரு பொதுநல சேவையில ஈடுபடக்கூடியவர்கள். நெறைய உழைக்கிறோம். ஆனா, எனக்கு அதற்கான பலனே இல்ல. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்தாலும், ஒரு பெரிய பலனை பார்க்காதவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். அந்த நிலைமை மாறி 6ஆம் இடத்திற்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நிஜமாவே நல்ல காலமே. இப்ப நம்ம சொல்லலாம் குரு 5ஆம் இடத்துல இருந்து பார்த்தாருன்னு. ஆனா, அவர் பார்த்தாரே தவிர, இவர்களுக்கு அதில ஏதாவது ஒரு பெரிய நன்மை கிடைத்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டுகள்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல. அந்த நிலைமை இதில கண்டிப்பாக மாறும். இந்த வருடம் பராபவ வருடம் கும்பராசிக்காரர்களுக்கு முதல்ல ஏமாற்றம் இருக்காது. இவங்க காசு தரேன்னாங்க, இல்ல இவங்கள்ட்டருந்து பணம் வரணும், நான் குடுத்த காசு திரும்ப வரல. அதனால பண விவகாரத்தில் தனம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு குபேர யோகம் பராபவ வருஷத்துல இவங்களுக்கு இருக்கு. அதனால அதிலிருந்து இவங்க ஒரு பெரிய ரிலீஃப் ஆகலாம். காசு விஷயத்துல கண்டிப்பா ஏமாற மாட்டாங்க. காதல் விஷயத்துல கண்டிப்பா ஏமாற மாட்டாங்க. ராகு 12ஆம் இடத்திற்கு வந்தா கூட ஏன்னா வருட ஆரம்பமே சதய நட்சத்திரத்துல தான் சந்திரன் இருக்காரு. ஸோ வருட ஆரம்பம் சந்திரன், ராகு அதுவும் சித்திரை 1ஆம் வருடம் உங்க ராசியில இருக்கும்போது, அன்றைய தினம் சந்திரன் மாறுற வரைக்குமே ஒரு பதற்றம் இருக்கத்தான் செய்யும். என்னடா ராசி பலன்லாம் நல்லா சொன்னாங்க, இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு எதுவும் அதுக்கு அறிகுறி தெரியலையே அப்படின்னு நெனச்சுப்பாங்க. கண்டிப்பாக வைகாசி மாதம் பிறந்த பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் என்பது உண்டு.